الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كمثل الشيطان إذ قال للإنسان اكفر فلما كفر قال إنه بريء من المشركين صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات يعني الموت رواه الترمذي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து இரட்சித்து காக்கின்ற ஏகவல்ல நாயனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அந்யோன்யமாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய மனைவிமார், குடும்பத்தார், தோழர்கள் நாளை கியாமம் வரைக்கும் அவர்கள் காட்டி தந்த அல் மஹஜ்ஜத்துல் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக் என்ற அந்த தெளிவான பாதையில் லட்சிய பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் இவ்விண்ணகமும் மன்னகமும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்ததன் பின்னால் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகை பள்ளிவாயலில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து ஒழுகி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும் விடயத்திலும் எந்தெந்த விடயங்களை விற்று முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு சொல்லி இருக்கின்றானோ அந்த அத்துணை விடயங்களை விற்றும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். பேரன்பு மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஒரு எம்முடைய எதிர்காலத்தை தயாரிக்கின்ற ஒரு பெருமதியான வாழ்வாக அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான். ஹயாத்துக அன்ஃபாஸ், உம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடிகளும் விலை மதிக்க முடியாத அவ்வளவு பெருமதியான மூச்சுக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சு முடிகின்ற பொழுது வாழ்க்கையுடைய ஒரு பகுதி முடிந்து கொண்டே இருக்கின்றது. பிளந்த குழந்தை ஆரம்பத்திலே 30 சொச்சத்துக்கும் அதிகமான மூச்சுகள் ஒரு வினாடிக்கு விடுகிறது. ஒரு நிமிடத்திற்கு பருவ வயதை அடைந்து 18 வயது பொதுவான மனிதர்களாக ஆகின்ற பொழுது ஒரு நிமிடத்துக்கு 18 மூச்சுகளை விடுகிறோம். இந்த ஒவ்வொரு மூச்சும் நம்முடைய சுவர்க்கத்தை தயாரிக்கின்றவைகளாக இருக்க வேண்டும். ஏன்
அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு வினாடி போதும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கு அல்லது அதே போன்று ஒரு நல்ல நிலைக்கு மாற்றி விடுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காலத்தை அப்படி எச்சரித்து சொன்னார்களோ அந்த காலத்தில் வாழ்கிறோம் என்றால் மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். மாலையில் முஃமினாக இருப்பான், காலையில் காஃபிராக மாறிவிடுவான். அந்த அளவுக்கு பயங்கரமான காலமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏன் திரும்புகின்ற பக்கமெல்லாம், திரும்புகின்ற திசையெல்லாம் மனிதனுடைய ஈமானை பறிக்கின்ற, மனிதனுடைய ஈமானை கலட்டி எடுக்கின்றவைகளாகத்தான் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய ஈமானுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க, மனிதனுடைய ஈமானிலே வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவைகள் என்று சொல்வதற்கு பள்ளிவாசலையும் அதனையும் சூழ்ந்த சார்ந்த இடங்களை தவிர வேறு இடங்கள் எங்குமே இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நேரம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற ஒரு தொலைபேசி அழைப்பு இந்த மனிதனை மாலையில் இன்னொரு நிலைமைக்கு மாற்றி விடுகிறது. இந்த மனிதன் பார்க்கின்ற ஒரு பார்வை, இவன் கண் மூலமாக இவன் பார்க்கின்ற ஒரு பார்வை, அது தவறான பார்வையாக இருக்கின்ற பொழுது இவனுடைய எல்லாமே பறிபட்டு போய்விடுகிறது. ஈமானும் சேர்ந்து கலட்டப்படுகின்ற அளவுக்கு, ஏன் மார்க்கத்தையே விட்டு போகின்ற அளவுக்கு ஒரு பார்வை இந்த மனிதனை மாற்றி விடுகிறது. ஒரு தடவை நுகர்ந்தது அல்லது ஒரு தடவை பாவித்தது அல்லது ஒரு தடவை பருகியது இந்த மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு விடுகிறது. சீதேவியாக வாழ்ந்த மனிதன் ஒரு தடவை பருகியதன் காரணமாக அவனுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து விடுபடுவதற்கு முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறான். கடைசியாக சபிக்கப்பட்டவனாக, அல்லாஹுவாலும் ரசூலாலும் உலக மக்களாலும் சபிக்கப்பட்டவனாக, மார்க்கத்தையும் ஈமானையும் இழந்த ஒரு மனிதனாக இந்த மனிதன் தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சயஅதி அலன்னாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஈமானோடு வாழ்வதென்பது, இஸ்லாமிய நெறிமுறைகளோடு வாழ்வதென்பது இயலாத ஒன்றாக இருக்கும், முடியாத ஒன்றாக இருக்கும். நபி அவர்கள் உதாரணம் சொல்லி காட்டினார்கள். கல் காபித் அலல் ஜமர், நெருப்பு தணலை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருப்பதை போன்று இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நெருப்பு தணலை விரித்த கையிலே வைத்துக் கொண்டிருப்பதை நபி அவர்கள் சொல்லவில்லை. நபி அவர்கள் சொல்லுகின்ற போது கல் காபித் அலல் ஜமர், கையை பொத்தி கைக்குள்ளே நெருப்பு தணலை எவ்வளவு நேரம் வைத்திருக்க முடியும்? விரித்த கையிலே நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருப்பது ஒரு 5 நிமிடத்துக்கு அல்லது ஒரு 2 வினாடிகளுக்கு சாத்தியம் என்றால், பொத்திய கைக்குள்ளே நெருப்பு தணலை வைத்து பொத்தி பிடித்துக் கொண்டிருப்பது ஒரு வினாடிக்கு கூட, ஒரு நிமிடத்துக்கு கூட சாத்தியப்படாது. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், கல் காபித் அலல் ஜமர். அப்படியான ஒரு காலம்தான். ஆனால் எதற்காகவும் எதையும் ஒரு முஃமின் விட்டு கொடுக்க மாட்டான். தனக்கு காட்டப்பட்ட மார்க்கம், தனக்கு காட்டப்பட்ட ஷரீஅத் அது தெளிவானது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது மிக தெளிவாக மிக பரிபூரணப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதை எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு உண்மையான முஃமின், ஒரு உண்மையான முஸ்லிம் அதிலிருந்து விலக மாட்டான். நாம் என்ன சொல்லுகின்றோம்? இருக்கின்ற சூழ்நிலைக்கு, காலத்துகளுக்கு குறை சொல்லிக் கொண்டு இப்படித்தான் செல்ல வேண்டி இருக்கிறது என்று சொல்லி தப்பித்து விட முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் தனி மனிதனாக ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரையே மாற்றி விடுவார்கள்.
அந்த மனிதர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக, இறை மறுப்பாளர்களாக, எப்படியானவர்களாக, என்ன பண்பாடு, என்ன விழுமியம் அல்லது எதை பழக்க வழக்கமாக கொண்டிருந்தாலும் சரி, ஒரு சஹாபியுடைய வருகை, அவர் வருகிறார், அந்த ஊர் மாறுகிறது, அந்த சமூகமே மாறுகிறது, அந்த தேசமே இஸ்லாமிய தேசமாக மாறுகிறது. ஒரு நபர் தான், எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதற்காக இவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. இவருடைய தாக்கம், பிரதிபலிப்பு அந்த முழு சமூகமும் மாறிவிடுகிறது. ஆனால் நாம் இன்று எந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டிருக்கிறோம் என்றால், எல்லோருக்காகவும் அல்லது ஒரு சிலருக்காகவும் கூட நான் என்னையும் என்னுடைய மார்க்கத்தையும் என்னுடைய ஈமானையும் விட்டு கொடுப்பதற்கு இலகுவான காரணங்களை சாதாரணமாக சொல்லி விலகி விடுகின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பயங்கரமான காலம்தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இப்படியான காலத்தில் ஈமானோடு இஸ்லாமிய நெறிமுறைகளோடு வாழுகின்ற மனிதனுக்கு 50 நபர்களுடைய கூலி வழங்கப்படும். சஹாபாக்கள் அவர்கள் ஒருவருடைய கூலி, அதை யாரும் அடைந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமானது அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், அஜ்ரு 50 மின்னா அவ் மின்கும் யா ரசூலல்லாஹ், எங்களில் இருந்து 50 நபர்களுடைய கூலியா அல்லது அவர்களில் அந்த காலத்தில் வசிக்கின்ற நல்ல சீதேவிகள் 50 நபர்களுடைய கூலியா? நபி அவர்கள் சொன்னார்கள், அஜ்ரு 50 மின்கும், உங்களில் 50 பேருடைய கூலி அவர்களுக்கு வழங்கப்படும். அன்புக்குரியவர்களே, ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து எங்களுக்கு தெரியும். நாம் இந்த முழு உலகத்தையும் தங்கமாக மாற்றி அந்த தங்கத்தை தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுக்காக செலவழிக்கின்றதும் சரி, அந்த சஹாபி ஒரு பிடி கை தானியம் அள்ளி கொடுத்த சதகாவுக்கும் ஈடாகாது. அவர்களுடைய ஈமானுடைய தரம் வேறு, நம்முடைய தரம் வேறு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான சஹாபாக்களுடைய நன்மையை நமக்கு தருகிறான் என்றால் ஏன் அதையும் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு இந்த ஈமானுடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஆவானுகள் இருக்கிறது, உதவியாளர்கள் இருக்கிறது, சூழல் அப்படி இருக்கிறது. நான் இங்கே இருக்கிறேன், வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது, குர்ஆன் ஒவ்வொன்றையும் அணு அணுவாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பின்னால் வருகின்ற அந்த சமூகம் எதனையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படியான நேரடியான வஹி இருக்காதே. அன்புக்குரியவர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, எது இருந்தாலும் அந்த வஹியுடைய வெளிச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அதை வைத்து நாம் சீரான வழியிலே செல்ல வேண்டும். நம்மை எதுவும் ஏமாற்றி விடக்கூடாது. எதுவும் எம்மை ஏமாற்றி இந்த உலகத்துடைய மாயைகள் எங்களை சீரழித்து விடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, போதை ஒழிப்பு வாரம் என்று அரசாங்கம் அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய பார்வையில் அந்த போதையை பற்றி சொல்ல போனால் அது ஒரு சாதாரண சக்கரத்துல் மௌத் பில் ஹக். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பாவித்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய ஒரு மயக்கம் என்று வருகின்ற பொழுது எப்படி இந்த மனிதன் நிலை தடுமாறுகின்றான், தன்னுடைய சுய நினைவை இழக்கின்றான், தான் என்ன செய்கிறேன் என்பதை அறியாதவனாக மாறுகிறான். இந்த போதைக்கே இந்த நிலை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்ல சக்கரத்துல் மௌத் என்று அல்லாஹ் அந்த மௌத்துடைய கட்டத்திற்கு போதை என்ற வார்த்தையை பாவித்து சொல்லி இருக்கிறான். அது மிக பயங்கரமானது. இந்த உலகத்துடைய ஒவ்வொன்றும் சீரழிந்து அப்படியே போவதற்கு உம்முல் ஹபாயிஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அடையாளப்படுத்தி விட்டார்கள்.
நாம் அதனுடைய விபரீதங்களை பாரதூரங்களை நன்றாக அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வட்டியோடு தொடர்புடைய ஒவ்வொன்றையும் சபித்த அல்லாஹுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதையோடு தொடர்பு பட்ட ஒவ்வொன்றையும் சபித்திருக்கிறார்கள். தொடர்பு படக்கூடிய இவர் எந்த வகையில் இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தை சின்னாபின்னமாக்கின்ற, சமூகத்தை சீரழிக்கின்ற, குடும்பங்களை பிரித்து வைக்கின்ற, குடும்பங்களுடைய நிம்மதிகளை இழக்கச் செய்கின்ற இந்த ஒரு செயற்பாட்டுக்கு எந்த வகையிலும் நான் உடந்தையாக இருந்துவிடக் கூடாது. ஒரு உண்மை முஸ்லிமாக நான் இதற்கு எந்த வகையிலும் உதவி செய்பவனாக, தொடர்பு படுபவனாக இருந்துவிட முடியாது. ஏன்? நான் ஒரு உண்மை முஸ்லிம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது ஒரு நஜீஸானது, அது ஒரு ஹராமானது. அதிலே எந்த பேரில் இருந்தாலும் அதிலே ஷிஃபா இருக்க முடியாது. ஏனென்றால் எதை அல்லாஹ் நஜீஸாக்கி, அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதிலே ஒரு முஸ்லிமுக்கு புத்துணர்ச்சி என்பது இருக்காது, உடம்புக்கான ஆரோக்கியம் என்பது இருக்காது, உடம்புக்கான உற்சாகம் என்பது இருக்காது. குர்ஆன் படைத்தவன் அல்லாஹ் இது நஜீஸ், இது ஹராம் என்று தடுத்த ஒன்றிலே ஒரு மனிதனுக்கான உற்சாகத்தையோ, ஒரு மனிதனுக்கான நோய்க்கான நிவாரணியையோ நிச்சயமாக அல்லாஹ் வைக்க மாட்டான். அப்படி அதிலே நோய் நிவாரணி இருக்கும் என்றால் அல்லாஹ் அதை ஹராமாக ஆக்கவும் மாட்டான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது என்ன பேரில், என்ன விதத்தில், எந்த வகையில் இருக்கிறது என்பது அன்புக்குரியவர்களே இன்று ஒவ்வொரு பேரிலே இருக்கிறது, ஒவ்வொரு வகையிலே இருக்கிறது. எல்லாமே அது ஹராம் தான். அதனோடு தொடர்பு படுகின்றவர், வாங்குகின்றவர், விற்குகின்றவர், அதை பிழிகின்றவர், அதற்கான ஏற்பாடு செய்கின்றவர், அதனை கொண்டு வந்து தருகின்றவர், அதற்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள் எல்லோரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அன்புக்குரியவர்களே, நபி அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு உடம்பால் இரத்தம் வழிந்து ஓடுகிறது. இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள சமூகத்தை அழித்து விடவா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வருகின்ற சமூகம் அல்லாஹுவை வணங்குகின்றவர்களாக மாறுவார்கள். ஒவ்வொன்றையும் மண்டித்த நபி அவர்கள் இரக்கத்திற்கு அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆனால் இதனோடு தொடர்பு படுகின்ற ஒவ்வொருவரையும் சபித்தார்கள் என்றால் அல்லாஹுடைய சாபம், நபியுடைய சாபம் அப்படியானவர்களை சும்மா விடுமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உள்வாங்கப்படுகின்ற பெண்களாக இருக்கலாம், சிறார்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், இதற்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் உலகிலும் சீரழிந்து நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை பார்க்காமல், அவர்களை பரிசுத்தப்படுத்தாமல், அவர்களை தூய்மைப்படுத்தாமல் சுவர்க்கம் என்பதற்கு வாடையே தெரியாத நிலைமைக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்கி விடுவான். ஏன்? ஒரு சமூகத்தை சீரழிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு அதை பழக்கி விடுகின்றோம் அல்லது அதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறோம். நண்பர்களாக ஒரு தடவைதானே, என்ன நடந்துவிடப் போகிறது என்பதுதான் அதனுடைய முதல் படி, முதல் காரணி. என்ன நடந்துவிடப் போகிறது என்று ஆரம்பிக்கின்ற அந்த முதல் கட்டம் ஒரு குடும்பத்தையே நாசமாக்குகின்றது. அந்த குடும்பம் ஒரு சமூகத்தை நாசமாக்குகின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனோடு தொடர்புபட்ட ஒவ்வொரு விடயங்களையும் மிக பயங்கரமாக எச்சரித்தார்கள். சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. லா யதுகுலுல் அதிலே நபி அவர்கள் இந்த முதுமினு ஹம்ரையும், போதையோடு தொடர்பு படுகின்ற, தொடரான தொடர்பு வைக்கின்ற மனிதரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்தார்கள்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் பல கோடி உயிர்களை காவு கொண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமகாலத்திலே இருக்கின்ற தொற்றா நோய்கள் என்று எதெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு எதெல்லாம் விபரீதமாக இருக்கின்றதோ அந்த ஒவ்வொன்றுடைய முதல் காரணியை எடுத்து பார்த்தால் இந்த ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதற்கான பிரத்யோகமான காரணம் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சூழலை மாசடைய செய்கின்றோமே புகைக்கின்றவர்களும் தான், போதை பாவிக்கின்றவர்களும் தான், சூழலை மாசடைய செய்கின்றோமே. தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருகின்றார் புகைத்தல் ஓடோடு தொடர்புள்ளவர். வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சையாக சாப்பிட்ட நிலைமையில் கூட பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அது இங்கே இருக்கின்ற மலக்குமார்களுக்கும் பள்ளிவாசலுக்கு வருகின்ற சீதேவிகளுக்கும் அது பிரச்சனையை, அந்த துர்நாற்றம், அந்த வாடை சிக்கலை ஏற்படுத்துகிறது என்ற அளவுக்கு இஸ்லாம் ஒவ்வொன்றையும் அணுவணுவாக கவனித்து சொல்லி இருக்கிறது. என்றால் நான் புகைக்கின்ற ஒரு மனிதனாக பள்ளிவாசலிலே வந்து நன்றாக சுஜூது செய்கின்ற பொழுது இருமியவாறே பெரிய மூச்சுகளை இழுத்து விடுகிறேன். எனக்கு பக்கத்தில் இருக்கின்றவர் அவர் எப்படி தொழுவது? நான் தொழ வந்து எதை செய்து கொண்டிருக்கிறேன்? ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளால், ஒவ்வொரு மூச்சுக்களால் எத்தனையோ நபர்கள் சிரமப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சையாக சாப்பிட்டு கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்ற அடிப்படையை சொல்லித் தந்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அது ஹலாலானது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அல்லது இந்த நிலைமையில் இருக்கிறோமோ நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயம் இதற்குரியவர்கள் அல்ல. நம்முடைய சமுதாயம் இதனோடு தொடர்பு பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொரு கட்டத்திலும் முன்மாதிரி மிக்கவர்களாக நம்முடைய சமூகம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்று இதனோடு தொடர்பு படுகின்றவர்களை பள்ளிவாசல்களின் ஊடாக ஊர் மக்களோடு சேர்ந்து தேடுவோம் என்றால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமாக இருக்கின்றது. நம்முடைய சமூகம் இதனால் பீடிக்கப்பட்டு போய்விட்டது. வெளிவர வேண்டும், வெளிவர வேண்டும். அன்பு குழந்தைகளை, நம்முடைய வாலிபர்களை நம்முடைய கண்காணிப்பிலே, நம்முடைய அரவணைப்பிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மகன் அவனுக்கு ஏதாவது சொல்லிவிட்டால் என்ன செய்து விடுவானோ, வீட்டை விட்டு வெளியேறி விடுவானோ அல்லது எங்காவது சென்று விடுவானோ என்ற நிலைக்கு பயப்படுகின்ற நிலையில் தான் இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பள்ளிவாசலாலும் கண்டிப்பு செய்ய முடியாது, மூத்தவர்களாலும் கண்டிப்பு இல்லை, பெற்றோர்களாலும் கண்டிப்பு இல்லை என்றால் எம்முடைய சமூகத்தை பாதுகாக்க, நெறிப்படுத்த என்னதான் வழி இருக்கிறது? சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய குழந்தைகளுடைய நண்பர்கள் யார்? அல்மரு அலா தீனி கலீலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை பார்ப்பதென்றால் அவருடைய நண்பனை வைத்து ஒரு ஆளை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்? நிச்சயமாக அவருடைய தாக்கம் இவரிலே பிரதிபலிக்கத்தான் செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. பனு இஸ்ரவேலர்களுக்கும் இதுதான் நடந்தது. முதல் நாள் மறுப்பார்கள், இரண்டாவது நாள் எச்சரிக்கை செய்வார்கள், 4 நாளைக்கு காரணம் சொல்லுவார்கள், 5வது நாள் இவர்களும் அவர்களும் ஒன்று. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய கண்காணிப்பு, எம்முடைய தொடர்பு, எம்முடைய குழந்தைகள், வாலிபர்கள் விஷயத்தில் மிக கூடிய அவதானம் இல்லாவிட்டால் நாம் எதிர்காலத்திலே கவலைப்பட வேண்டும், கைசேதப்பட வேண்டும். நாமே நம்முடைய தலையில் மண்ணை அள்ளி வாரி போடுகின்ற நிலைமைகள் தான் உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ஏன் அந்த காலத்தில் தான் வாழ்கிறோம். ஒரு மிடரு, ஒரு ஷாட், ஒரு தடவை என்பது அந்த மனிதனுடைய, அந்த வாலிபருடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. அதுதான் நபி அவர்கள் சொன்னார்களே, அருந்துகின்ற பொழுது அவன் முஃமினாக இருக்க முடியாது, அவனுடைய ஈமான் கலட்டப்பட்டு விடுகிறது. எப்படி விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவன் முஃமினாக இருக்க முடியாதோ, ஈமான் கலட்டப்படுகிறது சகோதரர்களே. அந்த நேரத்திலே மௌத்து அல்லது அந்த நேரத்திலே பயங்கரம் ஏதாவது நடந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் இல்லாத மனிதனாகத்தான் அந்த மனிதன் மௌத்தை சந்திப்பான். போதையோடு தொடர்பு, இதே நிலையில் எனக்கு அதன் காரணமாக மௌத்து வருகிறதென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்தெந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் செய்ய முடியுமோ அதை செய்து எம்முடைய சமூகத்தையும் தேசத்தையும் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். இதற்கு நாம் ஒரு சீதேவியாக, நான் ஒரு தொழுகின்ற மனிதனாக, நான் ஒரு பண்பட்ட மனிதனாக இருக்கிறேன் என்றால் யாரை கேட்டாலும் நீங்கள் சொல்லத்தான் போகிறீர்கள், என்னுடைய அப்பா அல்லது வாப்பா, சாச்சா, பெரியப்பா அல்லது ஊரில் இருந்த ஒருவர் எங்களை வழிப்படுத்தினார். பள்ளிவாசலுக்கு அழைப்பார், பள்ளிவாசலுக்கு கூட்டிக் கொண்டு வருவார், சில விஷயங்களை சொல்லித் தருவார். அதனால் அவர்கள் சொல்லித் தந்த தொழுகைதான் நான் இன்றும் தொழுகின்ற மனிதனாக இருக்கிறேன் என்று வயது முதிர்ந்த நிலையில் உள்ள ஒவ்வொருவரும் நிச்சயம் நாம் நம்முடைய உள்ளத்திலே அப்படியான ஒரு மனிதரை அடையாளப்படுத்தி வைப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய குழந்தைக்கு கூட நான் சொல்லுகின்ற நிலைப்பாட்டிலே இல்லை, பள்ளிவாசலுக்கு என்னோடு அழைத்து வருகின்ற நிலைப்பாட்டிலே நான் இல்லை. அவர் எத்தனை மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் அதை பற்றி கேட்கின்ற நிலைப்பாட்டிலே நான் இல்லை என்றால் யார் வழிப்படுத்துவது, யார் நெறிப்படுத்துவது? உலகத்தையும் இந்த இன்டர்நெட் யுகத்தையும் இந்த மாறுபட்டிருக்கின்ற வாழ்க்கை நிலைமையை மாத்திரம் குறை சொல்லி அல்லாஹ்விடத்திலே தப்பிக்க முடியாது சகோதரர்களே. குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி. வெறுமனே பள்ளிவாசல் ஏற்பாடு செய்யவில்லை, அவர்கள் இதற்கான வழிகாட்டுதல் இல்லை என்று அவர்களை மாத்திரம் குறை சொல்லி விட முடியாது. ஏன்? பள்ளியோடு என்னுடைய குழந்தைக்கு இருக்கின்ற தொடர்பு என்ன? பள்ளிவாசலோடு இருக்கின்ற என்னுடைய குழந்தைக்கான தொடர்பு என்ன? 5ஆம் வகுப்பிலிருந்தே குர்ஆன் மதரசாவிலிருந்து தூரமாக்கப்பட்டு விடுகிறோம். இன்று அது ஒரு படி மேலே போய் 3ஆம் வகுப்போடு அந்த பிள்ளைக்கு குர்ஆனும் இல்ல, குர்ஆன் மதரசாவுடைய தொடர்பும் இல்ல, மார்க்கமும் சேர்த்து மறுக்கப்பட்டு விடுகிறது. அன்புக்குரியவர்களே, 6ஆம் 7ஆம் வகுப்பாகின்ற பொழுது அந்த பிள்ளை குர்ஆனை தூக்க வைக்கப்படுகிறது. இந்த வயசுல நான் குர்ஆன் ஓத பள்ளிக்கு போறதா? எங்க படிக்கிறது? தொழுக ஷாஃபிண்டு அந்த காலத்துல நாங்க படிச்சது தானே இன்றும் எங்கட முன்னோர்கள் நம்மிடத்துல மார்க்கமாக அப்படியே நாம் எடுத்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் புத்தகம் என்று இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் பாடத்திலும் உயர்தர சாதாரண பரீட்சைகளில் பெருபேறு சித்திகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கடந்த வருடம், அதற்கு முன்னால் உள்ள வருடத்தில் உள்ள அந்த தரவுகள் நமக்கு மிக சான்றாக அமைந்தது. என்ன நிலைமையில் அங்கே அந்த பாடம் படிப்பிக்கப்படுகிறது அல்லது படிப்பித்துக் கொடுக்கப்படுகின்றவர்கள் யார் படிப்பித்துக் கொடுக்கிறார்கள், என்ன நிலையில் அதை இந்த குழந்தை விளங்கிக் கொள்கிறது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4 பேரும் வாப்பாவும் ஆசிரியர், உம்மாவும் ஆசிரியர், மூத்த நானாவும் மூத்த தாத்தாவும் ஆசிரியர் என்றாலும் கூட எம்முடைய கடைசி தம்பியை நாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பித்தான் அந்த ஸ்கூலுடைய அதனுடைய சூழல் மையத்தை ஏற்படுத்துகிறோம். வீட்டிலே வச்சு படிச்சு கொடுக்க முடியும், ஆனா நாங்க பாடசாலைக்கு அனுப்புவோம்.
அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் ஈமானிய சூழல், குர்ஆனுடைய சூழல் இருக்கிறதே, இது குழந்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தையை குர்ஆனுடைய மஜ்லிஸ்களுக்கு, குர்ஆனுடைய மதரசாக்களுக்கு, குர்ஆன் போதிக்கின்ற இடங்களுக்கு அவர்களை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். நிச்சயமாக அது அவர்களை தூய்மைப்படுத்தும், சீதேவிகளாக ஆக்கும். சகோதரர்களே, நாம் இன்று அதை செய்ய தவறிவிட்டோம். அதனால் என்னென்னமோ திட்டங்கள் போடுகிறோம், எந்தெந்த விடயங்களில் எல்லாம் முயற்சிகள் நடக்கின்றது. வேணாம் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அவைகளில் ஏற்படுகின்ற தாக்கத்தை விட இந்த குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பு ஏற்படுத்துகின்ற தாக்கம் யாரிடந்து வந்தது சகோதரர்களே? எந்த வழியை அது கொடுக்கும்? கல்புக்கும் ஈமானுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு சீரான வழியை அந்த குர்ஆன் காட்டும். யாரிடமிருந்து வந்த குர்ஆன், யாருடைய வார்த்தைகள் அதனோடு தொடர்பு படுகின்ற பொழுது இந்த குழந்தை யாரோடு தொடர்பு படுகிறது? ஹைருக்கும் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. உலகத்திலே இன்னின் அடிப்படையில் இப்படி இவர் சிறந்தவர் என்று நாம் சொல்லலாம். ஆனால் உலகத்தை படைத்து உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியை அனுப்பிய அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அறிவாளியின் மூலமாக ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். இல்லாமல் இல்லை. ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க அடிக்கடி அதனை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற பொழுதுதான் அதற்கு இதனால் வருகின்ற விடயங்களுடைய பாரதூரங்கள் அங்கே சொல்லப்படுகின்ற பொழுதுதான் அங்கே சமூகம் உருவாக்கப்படுகிறது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பான் எதுவரைக்கும் ஹத்தா யகூன முன்தஹாஹுல் ஜன்னா, அவனுடைய கடைசி எல்லை சுவர்க்க ஆகின்ற வரைக்கும். இன்று என்ன நடந்து விட்டது என்றால், வாரத்துக்கு 2 தடவை பயான் நடந்தாலும் முதலாவது கேள்வி என்னத்துக்கு இது? திங்கக்கிழமை தான், செவ்வாய்க்கிழமை தான் மஹல்லாவேல ஒரு பயானம் இருக்குது, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வைக்கணுமா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவும் இருக்குது தானே? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய உடம்புக்கானது. இந்த உலகத்திலே இருக்கின்ற கடைகள், இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருட்கள், நான் படுகின்ற பாடு, நான் செய்கின்ற முயற்சி எல்லாமே என்னுடைய உடம்புக்குத்தான். நோய் வந்தால் நான் செய்கின்ற வைத்தியம், இங்கே கட்டப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலைகள் எல்லாமே முயற்சி செய்கின்றது இந்த உடம்பினுடைய சீர்திருத்தத்துக்கு. ஆனால் எதை கவனிக்க வேண்டுமோ, எந்த ரூஹுக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ, அந்த ரூஹ் பசியோடு வாடிப்போய் சக்தி இல்லாததாக, எந்த திராணியும் இல்லாததாக இருந்திருக்கிறது. நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு உதாரணத்தை சொன்னால் விளங்கும் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். ஒரு வாகனத்திலே, ஒரு குதிரையில் வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். வந்த விருந்தாளியை விட்டுவிட்டு இவர் வந்த குதிரைக்கு மாத்திரம் சிறப்பான கவனிப்பை செலுத்துகிறார். சிறப்பான கவனிப்பு வந்த குதிரைக்கு மாத்திரம் செலுத்தப்படுகிறது, வந்த விருந்தாளிக்கு அல்ல. இவர் உண்மையான விருந்தாளியை கவனித்த நபராக இருப்பாரா? இல்லை. இதே போன்றுதான் நம்முடைய நிலைப்பாடு. நம்முடைய ரூஹ் என்ற ஆன்மா பயணம் செய்ய வந்திருக்கின்ற இந்த கட்டைக்குத்தான் இவ்வளவு அழகுக்குரிய ஏற்பாடு, ஒவ்வொன்றையும் பயந்து பயந்து செய்கின்ற ஏற்பாடு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய ஆன்மாவுக்கு என்ன உணவு நான் கொடுக்கிறேன், என்ன ஆன்மாவுக்கான சக்தி எதை கொடுக்கிறேன்?
சக்கரத்துல் மௌத்து வந்தா இந்த உடம்ப குளிப்பாட்டுவாங்க, இந்த கட்டைய கஃனிடுவாங்க, இந்த கட்டைய கொண்டு அடக்குவாங்க. ரூஹு அதைத்தான் கொண்டு போக போறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதை சீதேவியாக வைக்கணுமே. கொண்டு போற நேரத்தில் ஆக கெட்ட துர்வாடையுள்ள ஒன்றாக அது நாற்றம் எடுக்கும். மலக்குமார்களுக்கு சீதேவியாக இருந்தால் ஒரு மிக மனமான ஒரு ஆன்மாவாக அது அங்கே மேலே போகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எதற்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம், எதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், எதற்கான முயற்சிகள் ஒவ்வொரு வினாடியும் யோசித்து யோசித்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய இந்த ஆன்மா இதுதானே அங்கே அல்லாஹ்விடத்திலே போக இருக்கிறது, அதுதானே சுவர்க்கம் நரகம் போக வேண்டும். இதற்கான என்ன ஏற்பாடு, அதற்கான என்ன உணவளிப்பு என்னிடத்திலே இருக்கிறது? வாரத்தில் ஒரு தடவை நடக்கின்ற ஜும்ஆ, அதுவும் பெரும் பாட்டோடு தான் வருகிறேன் என்றால் எல்லோரும் அல்ல, நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ ஒவ்வொருத்தரும் என்னுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். வாரத்தில் ஒரு தடவை கேட்கின்ற அந்த ஜும்மாவும் இல்லை என்றால் என்னுடைய உள்ளத்தை தட்டுவதற்கு எது இருக்கிறது? என்னுடைய உள்ளத்திலே வெளிச்சத்தை ஏற்படுத்த என்ன ஏற்பாடு இருக்கிறது? 9 மணி செய்தி எனக்கு தவறாது, 7 மணி நாடகம் எனக்கு தவறாது, ஒவ்வொரு நாளும் பேப்பர் வாசிக்க எனக்கு தவறாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஈமானிய பிரகாசத்தை ஏற்படுத்த எத்தனை விடயங்களை எத்தனை தடவை நான் கேட்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நரகம் நுழைவதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று நல்ல விடயங்களை கேட்காமல் இருப்பது. லவ் குன்னா நஸ்மா மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் தான் கேட்கின்ற இடங்களை உருவாக்க வேண்டும். உள்ளம் தட்ட தட்ட படுகின்ற பொழுது, அங்கே வெளிச்சம் உருவாகின்ற பொழுது ஒரு சீரான ஒரு இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். முடியாத ஒன்றல்ல. அதைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள். முன்னோர்களை எந்த ஒரு குர்ஆன் வழிப்படுத்தியதோ அந்த குர்ஆனுடைய நெறிமுறைகள் இல்லாமல் பின்னால் உள்ள சமூகம் சீராக முடியாது. 30 காரிமாருட கராத்தும் போன்ல இருக்குது, எல்லா பயானும் என்ற போன்ல இருக்குது. அன்புக்குரியவர்களே, எல்லா கராத்தும் இருக்குது. என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது? அதிலிருந்து நான் எதை எடுத்திருக்கிறேன்? ஒரு ஹதீஸை வாசிக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு அதிலிருந்து நான் என்ன பாடத்தை எடுத்திருக்கிறேன்? அன்புக்குரியவர்களே, பேசுகின்ற நானும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்? அந்த பயங்கர போதை வருகின்ற பொழுது, சக்கரத்துல் மௌத் வருகின்ற பொழுது ஞானம் வெளிக்கின்ற நேரம் அல்லவா? எல்லாம் வெளிக்கின்ற நேரம் அல்லவா? அந்த நேரம் அதை அடையத்தானே வேண்டும். இந்த உலகத்திலே குர்ஆனுக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பதற்கு, பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு, ஏன் ஒரு பயான் நடக்கிறது என்றால் கூட அதில் கேட்காமல் நான் போகிறேன் என்றால் அதற்கு உலகத்துடைய எத்தனையோ காரணங்களை நான் சொல்லுகிறேன், எத்தனையோ விடயங்களை முன்வைக்கிறோம். சில வேளை நாங்க நினைப்போம் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப நான் போதைய பத்தி விடத்துல பேசுறதுக்கும் யோசிக்கிறேன். ஏன்? இப்ப விழிக்கப்படுகிறது நம்ம தான். அப்ப இந்த இடத்துல அப்படியான தொடர்பு யார்கிட்டையும் இல்லை. அப்ப என்னத்துக்கு இதை பேசணும்ன்ற அளவுக்கு கேள்வி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆனா ஒன்றே ஒன்று இருக்குது, அந்த சக்கரத்துல் மௌத் எல்லோரும் அடையணும். உலகத்துல நான் பணக்காரனாக இருந்தா சில வேளை எனக்கு கஷ்டம் தெரியாம இருக்கும். என்ன வாப்பா பணக்காரனாக இருந்தா உலகத்துடைய பல கஷ்டமான நிலைமைகள் எனக்கு தெரியாம இருக்கும். அல்லது நோய் இல்லாம மௌத்து வரைக்கும் நான் பெனடோல் கூட பாவிக்கல, ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை என்று சொல்றாருண்டா அவர் அந்த நிலைமையில வாழ்ந்திருக்கலாம். ஆனா எப்படி வாழ்கின்ற மனிதராக இருந்தாலும் சரி, இந்த சக்கரத்துல் மௌத் என்ற அந்த கட்டத்தை அடைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதற்கான தயாரிப்பு தான் குர்ஆனோடு உள்ள தயாரிப்பு.
குர்ஆனோடு உள்ள தயாரிப்பு. அதற்கு பின்னாலும் அங்கே வரப்போகின்றது அந்த குர்ஆனும் குர்ஆனோடு உள்ள தொடர்பும் தான் சகோதரர்களே. மிக பயங்கரமான கட்டம். வல் தஃபத்திஸ் சாகு பிஸ்ஸாக். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சக்கரத்துல் மௌத்துடைய கட்டம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இது கதை அல்ல, சொல்லி கேட்கின்ற இது அவருக்கு நடக்கும் அல்லது அவர் இதோடு சம்பந்தப்படுவார், எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று எத்தனையோ விடயங்கள் உலகத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் சுவைத்தே ஆக வேண்டிய, கண்கூடாக கடந்து போக வேண்டிய ஒரே ஒரு கட்டம் இதுதான் சகோதரர்களே. அந்த கட்டத்துக்கு தயாராக வேண்டும். அந்த நேரம் நடிப்பு எதுவும் சரி வராது. பிழிஞ்சி உள்ளத்தை பிழிந்து எடுக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் எம்முடைய உள்ளத்தில் எது அங்கே பதியப்பட்டிருக்கின்றதோ அதுதான் வெளியே வரும். மிக பயங்கரமான நேரம் அந்த சக்கரத்துல் மௌத்துல மூணாவது கட்டம் தான் இந்த ஹுல்கூம் என்ற தொண்டையை உயிர் அடைகின்ற பொழுது அதுவரைக்கும் மனிதன் நினைப்பான் இது ஒரு போதை அல்லது ஒரு மயக்கம் அல்லது எனக்கு வளமையாக ஏற்படுகின்ற ஒரு களைப்பு என்றுதான் நினைப்பான். ஆனா இதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீன இதின் தந்துரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ஒண்ட பாப்பீங்க, அவர் ஒண்ட பாப்பாரு. நீங்க உலகத்தை பார்த்து கொண்டிருப்பீங்க, அவர் அடுத்த வாழ்க்கைக்குள் அவர் போயிடுவாரே. வனஹனு அக்ரபு இலைஹி, நாங்க மிக நெருக்கமாக இருப்போம். அன்புக்குரியவர்கள், அந்த கட்டம் எப்படியான கட்டம்டா, எங்கட ஈமான் எடுத்துட்டு என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கணும். இந்த கட்டம் தான். இதைத்தான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்த வருகிறேன். நான் முன்னால் ஓதிய குர்ஆன் ஆயத் கமதலி ஷைத்தானி இத் கால லில் இன்சானிக்ஃபுர். ஷைத்தானுடைய அந்த போராட்டம் முடிகிற ஒரு போராட்டம் அல்ல. அன்புக்குரியவர்களே, அந்த கட்டத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த உலகத்திலே என்னுடைய ஒவ்வொரு வினாடியையும் கழிக்க வேண்டும். ஷைத்தான் சொல்லுவானாம், சரி இவ்வளவு காலம் நீ வாழ்ந்துட்டாய், அல்லாஹ்வை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டாய், முஹம்மது நபி இருந்ததாக நினைச்சு வாழ்ந்துட்டாய், குர்ஆன் இப்படி இப்படி எல்லாம் இருந்ததுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டாய், கடைசி கட்டம் இந்த நேரத்தில் இதெல்லாம் பொய் என்று நிராகரித்து விடு. கமதலி ஷைத்தானி இத் கால லில் இன்சானிக்ஃபுர். மனிதனை பார்த்து சொல்லுவான், நிராகரித்து விடு. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஈமான் வேணும் இந்த நேரத்தில் அவனோட போராட்டம் நடத்துறதுக்கு. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த பயங்கரமான நிலைமையில அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கோ. வகுல் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி ஐய. அன்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய ஆயத். குர்ஆன் சொல்லுகிறது, நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். ஷைத்தானுடைய இந்த கடைசி பிடிக்கப்படுகின்ற நேரத்தில் வருகின்ற தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்திலே வஅஊது பிக ரப்பி ஐயஹ்துரூன். அந்த இஹ்திதார், உயிர் பிரிகின்ற கடைசி கட்டம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் அஹ்மத் ரஹிமுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, கடைசி இன்னும் இல்ல இன்னும் இல்ல. என்ன இன்னும் இல்லைன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அந்த ஷைத்தானுடைய அந்த அந்த கெடுதியிலிருந்து நான் இன்னும் தப்பித்துக் கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஈமான சோதிச்சு பார்ப்போம். மழை பெஞ்சா எனக்கு பள்ளிக்கு வர முடியாது, சுபஹுக்கு கொஞ்சம் தூக்கமாக இருக்குது அல்லது கொஞ்சம் கூலாக இருக்குது என்றால் அதை எடுத்துக்கொண்டு எனக்கு பள்ளிக்கு வர முடியாத நிலைப்பாடுதான் என்னுடைய ஈமானுடைய நிலைப்பாடு. பாவம் என்று வருகின்ற பொழுது, சபையிலே பல மக்கள் பார்க்குகின்ற பொழுது விலகுகின்ற நான், தனிமை என்று வருகின்ற பொழுது அப்படியே அதில் மூழ்கி விடுகிறேன் என்றால், இந்த ஈமானை எடுத்துக்கொண்டு மஹ்ஷருடைய ஒவ்வொரு கட்டங்கள், கேள்வி கணக்குடைய ஒவ்வொரு கட்டங்கள், சிராத் என்னும் பாலத்தை கடந்து சுவர்க்கத்துக்கு நான் போக வேண்டும். கபருக்குள்ளே கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் தன்னம் தனியாக உதவி செய்ய யாரும் வரப்போவதில்லை என்னுடைய அமல்களை தவிர. அன்புக்குரியவர்களே, அந்த கட்டத்துக்காக தயாராகுவோம்.
எத்தனை நாள் தான் நான் அதையும் இதையும் காரணம் சொல்லி உலகத்திலே வாழ்வது? அடுத்த வினாடி என்னுடைய பெயர் மையத்தாக இருக்கும் என்றால், ஜனாசா அறிவிப்பு செய்யப்படுகிறது என்றால், ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், யார் என்று கேட்டால் நீ என்று நினைத்துக்கொள். அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதற்காக தயாரிப்பிலே ஈடுபட்டுக்கொள். இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மிக பெரும் மகான்கள், முஸ்லித்து, நான் நரகத்தில் இருக்கிறது போல கற்பனை செய்வேன். நரகத்தில் இருந்தா ஜக்கூம் சாப்பிட தரப்படும், கொதித்து அதுக்கு மேல காய்ச்ச முடியாது, சூடாக்க முடியாது, அப்படியான தண்ணீர் தரப்படும். அப்ப இது உனக்கு பொருந்தி கொள்ளேலுமா? இல்ல. அப்ப நீ என்ன செய்யணும்? அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி தயாராக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கட்டங்கள் பயங்கரமானது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்களே, நபிக்கு அந்த நேரம் இருந்த அந்த நிலைமையை பார்த்து வேறு யாருக்கும் இதற்கு பின்னால் ஒரு நிம்மதியான நிலைமை இருக்குமா என்று நான் நினைக்கவே முன்வரவில்லை. அல்லாஹும்ம ஐன்னி அலா கம்ராத்தில் மௌத் அலா சக்கராத்தில் மௌத் என்று நபி அவர்கள் சொல்லி சொல்லி தன்னுடைய கையை பாத்திரத்துக்குள்ளே நுழைத்து தன்னுடைய முகத்திலும் கையிலும் தடவி கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பயங்கரமானது. நான் ஒவ்வொருத்தரும் கடந்துதான் ஆக வேண்டும். யாரும் இந்த கட்டத்தை கடக்காமல் இருக்க முடியாது. இது சொல்லப்படுகின்ற கதை அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தேற இருக்கின்ற ஒரு கட்டம். எனவே தயாராகுவோம், அதற்காக வேண்டி தயாராகுவோம். என்ன தயாரிப்பு சகோதரர்களே? அந்த கபரிலே தனியே வைத்து கேட்கப்படுகின்ற பொழுது அது எழுதி பாடமாக்கின்ற விடை எழுதுகின்ற பரீட்சை அல்லவே. நான் என்னுடைய உள்ளத்தில் எதை எடுத்துக்கொண்டு போகிறேனோ அதுதான் அங்கே பிழிந்து அங்கே என்னுடைய வாயால் வரும். உள்ளத்திலே அங்கே ஊறி இருக்க வேண்டும். நான் இங்கு சொத்தையும் உலகத்தை தேடுவதையும் அதையும் இதையும் என்னுடைய உள்ளத்திலே பொத்தி பொத்தி பாதுகாத்து அதற்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த அல்லாஹ்விடத்திலே நான் எதை எடுத்துக்கொண்டு போவது? சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கபர்ல முதலாவது வைக்கப்படுகிற கட்டத்தில் இருக்கிற அந்த முதல் நாள், கபருடைய என்னுடைய முதல் நாள் வீட்டிலே நான் எப்படி இருப்பேன் என்பதை அடிக்கடி யோசிக்க வேண்டும். அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லذات, இன்பங்களை உடைக்கின்ற மௌத்தை ஞாபகம் செய்யுங்கள். நல்லா ஒரு இடத்துல டான்ஸ் ஆடி நல்லா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் திடீர்னு வந்து அரைஞ்சா எல்லாம் அப்படி ஏற்கனவே இருந்த எல்லாம் ஃபெயில். அதுக்கு முன்னால் உள்ள நிலைப்பாடு எல்லாமே தலைகீழாக மாறிவிடுவதை போலதான். ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم. அன்புக்குரியவர்களே, மலக்குல் மௌத் வந்தா நல்ல ஆன்மாண்டா மிக லேசாக வெளியே வரப்பாக்கும். கெட்ட ஆன்மாண்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது உடம்புல உள்ளுக்கே இருக்க பார்க்குமாம். அதுக்குத்தான் அடி கொடுத்து ஆளை வெளியெடுக்கிறது. அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், வெளியவா, கெட்ட ஆன்மாவே வெளியவா என்று வெளியிலே கொண்டு வரப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் முஃமின்கள், முஸ்லிம்கள், நிச்சயமாக மௌத் இருக்கிறது என்பதை நம்பி இருக்கிறோம். அதை நாம் ஞாபகப்படுத்துவோம் என்றால், அந்த சக்கரத்துல் மௌத் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் என்றால் இந்த உலகத்துடைய போதை, அதை நெருங்கவும் மாட்டேன், அதற்கு கிட்டவும் போகவும் மாட்டேன். இந்த உலகத்துடைய மாயை அது என்னை ஏமாற்றவும் முடியாது. என்னை அதிலிருந்து நான் முழுமையாக விடுவித்துக் கொள்வேன். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தானோடு போராடுகின்றோம், போராடிக்கொண்டே இருக்கின்றோம். கடைசி கட்ட போராட்டமும் இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கான ஈமானிய தயாரிப்பு இப்பொழுதே செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே சொன்னதை போல என்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். மலைக்கு பள்ளிக்கு ஒதுங்க முடியாத அளவுக்குள்ள ஈமான் எனக்கு. உலகத்திலே ஒரு சாதாரண விஷயத்திற்காக என்ன வேலையோ அந்த வேலை
முடிந்து விட்டால் சரி, தொழுகையை பிறகு பார்த்து கொள்ளுவோம் என்ற அளவுக்குத்தான் என்னுடைய ஈமான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஈமானிய சமூகமாக, பள்ளிவாசலுடைய சூழலில் உள்ள சமூகமாக நான் மாற வேண்டும். பள்ளிவாசலுடைய சூழல் தான் என்னை ஒரு மனித புனிதனாக மாற்றுமே தவிர வேற எந்த சூழலும் இல்லை என்னை ஒரு சீதேவியாக மாற்றுவதற்கு. யாருக்கும் எழுதி தரப்படவில்லை. அடுத்த கட்டம், அடுத்த நாள், அடுத்த வருடம், அடுத்த அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் அடுத்த வினாடி எனக்கு மௌத்து வருகிறது என்றால் நான் அதற்கான தயாரிப்பில் என்ன இருக்கிறேன். வெளிநாட்டுக்கு போய் வருகின்றவரை போல 2 வருஷம் போனாரு, எதுவுமே உழைக்கல்ல, திரும்பி வந்தா எப்படி ஏசிக்கொண்டு அந்த வீட்டார்கள் இருப்பார்களோ, அல்லது போய் வீணாக கழிச்சனால எப்படி கை சேதத்தோட அவர் பார்ப்பாரோ, இதே போலதான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். நேரத்தை தந்திருக்கிறான், பயன்படுத்தாம அங்க போய் பார்த்து விட்டு கவலைப்பட்டு எதுவுமே வேலையில்ல, எதுவுமே நடக்க போறதில்லை. எம்முடைய மூச்சுடைய ஒவ்வொரு பெட்டிகளும் வெறும் பெட்டிகளாக அங்கே வந்திருக்கும் என்றால் திறந்து பார்க்கின்ற பொழுது எதுவுமே இல்லை என்றால் நம்மை போன்ற நஷ்டவாளிகள் வேறு யார் இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு அரசர் 3 பேரை அனுப்பினாரு. ஒரு தோட்டத்துக்கு போய்த்து, நீங்க 2 கூடைகள் அல்லது மூடைகள் நிறைய பழங்களை சேகரித்து கொண்டு வாருங்கள். நம்மை போன்று அல்லாஹ் உலகத்திலே நம்மை அனுப்பியிருக்கிறான், நல்ல அமல்களோடு வாருங்கள். முதலாம் அவர் யோசித்தாரு, அரசர் இதெல்லாம் திறந்து பார்க்கையா போறாரு, நல்ல பழத்தெல்லாம் நான் எங்க தேடுறது? இலை, கொலை, சந்து, சருகு எல்லாத்தையும் போட்டு 2 பேக்கை நிறைச்சி மேல 2 பழத்தை 3 பழத்தை வச்சு கொண்டு வந்தாரு. இன்னொருத்தர் அழுகின அப்படி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தாரு. இன்னொருவர் ஒரு மூடை தான் கொண்டு வாராரு, ஆனா நல்லத்தை மட்டும் கொண்டு வாராரு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடி அரசர் சொன்னாரு, 1 மாசத்துக்கு ஒரு ரூம்ல அடைச்சி நீங்க எதை கொண்டு வந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு சாப்பாடு. இப்ப 1 மாசத்துக்கு அடைக்கப்பட்டா எப்படி இருக்கும் இவருடைய நிலைப்பாடு? எப்படி கை செய்தப்படுவார்? அடை எடுத்துட்டு வந்தத கொஞ்சம் நல்லதா எடுத்துட்டு வந்து இருந்துச்சு, 2 பழத்தை போட்டத ஒரு 4 போட இருந்துச்சு, இன்னும் 1 மாசம் இதை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறது? 1 மாசம் இல்ல சகோதரர்களே, எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மன்னரைக்கு சென்று இன்று 1400 ஆண்டுகள் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு காலம் வாழ வேண்டும்? அதற்கு பின்னால் மௌத்துக்கே மௌத்து கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அந்த வாழ்க்கையை நம்பி இருக்கின்ற நாம் அதற்காக எப்படியெல்லாம் ஒவ்வொரு வினாடியையும் அணு அணுவாக கவனித்து தயார் செய்ய வேண்டும். அங்கே போய் கவலைப்பட்டு வேலைல்ல, 1 மாசம்டா 1 மாலியா சமாளிச்சிடலாம், ஆனா இருக்க போறது 1 மாசம் அல்லவே, மௌத்துக்கும் அல்லாஹ் மௌத்தை கொடுத்து விடுவான். எனவே அந்த மௌத்துக்கு முன்னால் சீதேவிகளாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் உண்மையான தௌபாவை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய நேரங்களை மிக பிரயோஜனமாக மிக பெருமதியாக கழிக்கின்ற சீதேவிகள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. அல்லாஹ் கடைசி நேரம் ஷைத்தானுடைய மிக பயங்கரமான சூழ்ச்சி, அதற்கான ஈமானை தயாரிக்கின்ற சமூகத்திலே எங்களையும் ஆக்கி அருள்வாயாக. அல்லாஹ் ஏதோ வீணா விளையாட்டாக உலகத்திலே வாழ்வதை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பல வருடங்கள் வாழ வந்தவர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நிதர்சனத்தை உண்மையை விளங்கப்படுத்தினே யா அல்லாஹ். அந்த கபருக்காக தயாராகின்ற மக்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்திடே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாட்டுக்கும் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் பயனளிக்கின்ற ஒரு நல்ல சமூகமாக ஒரு நல்ல பிரஜையாக வாழ்ந்து மரணிக்க, அனைவருடைய துஆவையும் பெற்ற நல்ல சீதவிகளாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கட கடைசி நேரத்தை நல்லதாக்கி வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல அமல்களோடு எங்கட உயிர்களை கைப்பற்றிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவங்கள் செய்கிற நிலைமையில் எங்கட உயிர்களை கைப்பற்றிடாத நாயனே. யா அல்லாஹ், நல்ல அமல்களோடு எங்கட உயிர்களை கைப்பற்றிடு யா அல்லாஹ். சீதேவிகள் கூட்டத்தில் ஆக்கிடு யா அல்லாஹ். நல்லவர்கள் போல் நடிச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்று அல்லாஹ் பிரித்து விடுவான் யா அல்லாஹ். யாரும் நடிக்க முடியாது யா அல்லாஹ். எனவே அந்த கட்டத்திலும் சீதேவிகளாக நல்லவர்கள் கூட்டத்திலே பிரிந்து செல்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துவிடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்
والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله حزب الله. ما بعد، فيا أيها الناس وحدوا الله، فإن التوحيد رأس الطاعة، فمن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي، وإياكم والكذب فإنه يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. واتقوا الله لعلكم ترحمون، وادعوه فإن ربكم مجيب الدعوات، واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل الأنبياء ذوي الفتانة والتبليغ والصدق والأمانة، وجليل القدر رفيع الذكر مطاع الأمر جلي البرهان، فخيم الاسم عزيز العلم وسيء الحلم كثير الغفران، جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء يميم الإحسان، شديد العقاب أليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم. سيدا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما، وسيدة نساء أهل الجنة فاطمة رضي الله عنها. اللهم ارض عن أمهات المؤمنين والمهاجرين والأنصار وعن الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. النار اللهم أجرنا جنة يا رب العالمين. الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. أقم الصلاة.